எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நிறைய நகை கடையில் போய் நகை வாங்கியிருப்போம். ஸோ ஒவ்வொரு முறை ஒரு நகை வாங்கும்போது அது வந்து உணர்வுபூர்வமான விஷயமே நமக்கு இருக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற பளபளப்பான அந்த லைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த வெல்வெட் துணி, அதில் இருக்கிற நகை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த டிசைன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி பிராண்ட் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு பார்த்து அந்த நகையை வாங்கிப்போங்க. அதுக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ண கூட ரெடியாக இருப்போம், ரொம்ப பிடிச்சிருந்தா. பட் இந்த நகை அந்த நிறுவனமே தயாரிக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபேமஸாக போய் வாங்குற பிராண்டட் ஜுவல்லரி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு விற்கிற நகைலாம் அவங்க பண்ணுற நகை இல்லைங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்டில் தயாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயர் வந்து இருக்காங்க. ஒருத்தனை பேருக்கு தெரியும். நகைகளை இதாங்க நடக்கும். ஸோ பல ரீட்டைல் பிராண்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது, B2B அப்படிங்கிற சாம்ராஜ்யங்க. ஸோ அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் ஒரு B2B பிளேயர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஷஷாங்க் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஏப்ரல் 18 வந்து ஐபிஓக்கு வருதுங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பா இல்லை மற்ற ஐபிஓ மாதிரி நம்ம லாஸ்ட் போய் கொடுப்பதா அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி பார்க்க போகிறோம். ஒரு நகை எவ்வளோ அழகா இருக்குது அப்படிங்கிறத விட அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் மாடல் என்ன, லாபம் நஷ்டம் எப்படி இருக்குது, ஸோ எந்தெந்த மாதிரியான அபாயங்கள் அந்த கம்பெனிக்கு இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது நம்மளோட முழு நோக்கமே. அதை நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி பற்றி பார்த்துருவோம். இந்த ஷஷாங்க் ஜுவல்லரி அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறுவனங்க. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகளோட நரம்பியல் மன்றமாக செயல்படுற ஜுவரி பசார் அப்படின்னு மும்பையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தாங்க இருக்காங்க. ஸோ 2005 நிறைய பேர் மாற்றி 2005 ஷஷாங்க் அப்படின்னு வந்தாங்க. 2025 ப்ரைவேட் பப்ளிக் நிறுவனம் மாற்றாங்க. 30 இயர்ஸ் இந்த ஜுவல்லரியில் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்ககிட்ட எந்த ரீட்டைல் ஷோரூமே கிடையாது. இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா 22K அதுக்கப்புறம் 18K ஹேண்ட் கிராஃப்ட் கோல்டு ஜுவல்லரி வந்து பண்ணுறது, அப்புறம் பேங்கிள்ஸ், பிரைடல் ஜுவல்லரி, நெக்லஸ் செட்ஸு, அப்புறம் வந்து மங்களசூத்ரா, ரிங்ஸு, ஜிமிக்கிஸ் இதெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆன்டிக்கு, டெம்பிள், கல்கட்டா, அப்புறம் செமி ஆன்டிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ கார்பரேட் ஜுவல்லரி கம்பெனி, அப்புறம் நான் கார்பரேட்க்கு வந்து இவங்க வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணுற நிறுவனம் தாங்க இவங்க. ஸோ வாடிக்கையாளர்கிட்ட இருந்து புல்லியன் வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சு ஜாப் ஒர்க்கை யூஸ் பண்ணி இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க சொந்தமான எந்த ஒரு மேனுஃபேக்சர் ஃபேக்டரியுமே இல்லைங்க. ஸோ எங்களோட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஆல்காஸ், பிஎன்ஜி, காட்கில், அப்புறம் கல்யாண் ஜுவல்லரி, அப்புறம் நோவல் ஜுவல்லரி, இந்த ஆக்டிவ்ல இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 418 கஸ்டமருக்கு இவங்க வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதில் 334 வந்து ரிப்பீட்டட் கஸ்டமருங்க. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. ஸோ இது மூலமே உங்களோட மொத்த ரெவன்யூ வந்து 64.25% வருதுன்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் கேள்வி கேட்கலாம், இந்த கல்யாண் ஜுவல்லரி, ஜூ ஆல்காஸோ ஏன் அவங்களே நகை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு B2B பிராண்டு கிட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ரீட்டைல் நிறுவனம் அவங்களோட முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்குன்னா பெரிய பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணணும் அண்ட் நிறைய விளம்பரத்தை வந்து விளம்பரம் பண்ணி கம்பெனி வந்து ஃபேமஸ் ஆக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள்லாம் வச்சு நடிகைகள் வச்சு விளம்பரம் பண்ணி ஃபேமஸ் ஆக்குவாங்க. கடைக்குள்ள ஆட்களை கொண்டு வரதான் அவங்களோட ஃபோக்கஸ். இந்த மாதிரி நகை பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அவங்க தலைவலிகள்லாம் அவங்க வச்சுக்காம அதை வந்து தேர்ட் பார்ட்டி தள்ளி விட்டுருவாங்க. நீ எனக்கு கொடு, இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன், சிம்பிள், இவ்வளோதான். ஸோ இதனால அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலாகவே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சங்கேஷ் மாதிரியான ஜுவல்லரிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை இது வந்து கொண்டு கொடுக்குது. ஏன்னா இவங்க வாடிக்கையாளர்களை தேடி அலைய வேண்டியது கிடையாது, விளம்பரம் பண்ண வேண்டியது கிடையாது, ஷோரூமுக்கு செலவு பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே டைரெக்டாக கேட்குறவங்களுக்கு நகை செஞ்சு கொடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான பிஸ்னஸ் மாடல் தான். அதுல இந்த சங்கேஷ் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்றாங்க. பட் எங்களோட எம்ப்ளாயி சைஸ் பார்த்தீங்கன்னா 46 பெர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா 72 இந்த காரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் காரிகர்ஸ், அதாவது நகை செஞ்சு கொடுக்குறவங்க, தேர்ட் பார்ட்டி பீப்புள் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நகையே பண்றாங்க. ஸோ எங்களோட பேசிக்காக எங்களோட பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா அசட் லைட் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறும் 46 பேரை வச்சு எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு அசட் லைட் மாடல் தாங்க பயங்கரமான லாபத்தை கொடுக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு ஃபேக்டரி கட்டி பல ஒரு தொழிலாளர்களை வச்சு அவங்களுக்கு சம்பளம், பிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறதை விட தேவை வரும்போது இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் இவங்க வந்து பயங்கரமாக பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 46 ஊழியரோட வேலை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டிசைன், விதவிதமான டிசைனை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றது, வர நகைகளோட குவாலிட்டியை செக் பண்றது, இது மட்டும் தான் அவங்களுக்கு வேலைங்க. ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து சொல்லலாங்க. நம்ம பொதுவாக ஒரு ஐடி கம்பெனி வந்து அவுட் சோர்ஸ் பண்ணதை பார்த்துருப்போம். விமானமே இல்லாத கம்பெனி கூட டிக்கெட் விற்கிறத ஒரு அவுட் சோர்சிங் பண்ணி பார்த்துருப்போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் கோல்டு எப்படி ஒர்க் ஆகும்? அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை எடுத்து 72 வேற லோக்கல் காரிகர்ஸ் கிட்ட வந்து கொடுத்து அவங்க நகை திரும்பி வாங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா அண்ட் ஊபர்ல வந்து உங்களுக்கு சொந்தமான கார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாடகை எடுத்து ஓட்டுறீங்கன்னா அந்த காரை மட்டும் தான் ஓட்டுவீங்க. அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பராமரிப்பே மாட்டீங்க. கரெக்டா? கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்க வந்து இவங்க நகை கொடுத்து நகையை வாங்கி இந்த மாதிரி கல்யாணுக்கோ ஜுவல்ஸ்க்கோ கொடுக்கும்போது அதோட குவாலிட்டி சரியில்லை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தரத்தை இல்லைன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, இவங்களோட வியாபாரம் மாதிரிலே பாதிக்கப்படும். கரெக்டா? பட் இது எப்படி அவங்க பண்றாங்க?
அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க பல 100 கோடிக்கணக்கான தங்கத்தை வாங்கி வந்து கார்கேர்ஸ் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த கார்கேர்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அது ரொம்ப கண்டிஷனோட பிசினஸ் அக்ரிமெண்டா இருக்கும். அதை மீறினாங்கன்னா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எஸ்எல்ஏன்னு சொல்லுவோம், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். அதை போட்டு தான் இவங்க வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்ஐ ஹால்மார்க் இருக்குல்ல, அதுவும் இவங்களோட தரத்துல இருக்குங்க. ஸோ சங்கேஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அந்த 72 கார்கேர்ஸ் இருந்து நகை வந்து டைரக்டா வந்து கல்யாண் ஜுவல்லருக்கோ இல்ல ஜுவல்ஸ்க்கோ அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேக்டரிக்கு வரும். அவங்களோட ஊழியர்களுக்கு 46 பேர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதோட தரத்தை செக் பண்ணுவாங்க. கொடுத்த டிசைன்ல கொடுத்த தரத்துல வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து வாங்குவாங்க. பிஎஸ்சி ஹால்மார்க் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்து அதை நல்ல குவாலிட்டியாக வேலிடேட் பண்ணி தான் அவங்களுக்கு போகுது. ஸோ அவங்ககிட்ட எந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியுமே இல்லாமல் அந்த தங்கத்தோட எல்லா கண்ட்ரோலும் அவங்ககிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். மூளை உழைப்பு இவங்க கிட்ட இருக்குங்க. ஸோ உடல் உழைப்பு வந்து வேற ஒரு ஆல்டருக்கு அப்படி தான் வச்சிடும். ஸோ இவங்களோட மூலதனம் வந்து தங்கத்தில் தான் இருக்குமே தவிர ஃபேக்டரி கட்டுறதுலையோ ஆட்களை பிடிக்கிறதோ சம்பளம் கொடுக்கறதோ இருக்கவே இருக்கா. ஸோ இது வந்து 100% பிஸ்னஸ்க்கே இவங்க வந்து கேபெக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் மாடலுங்க. பிசினஸ் பண்ண நல்லா இருக்கு. இது வந்து அவங்க லாபத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ என்னோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 1061 கோடிங்க, 25 1403 கோடி, 26 1630 கோடி பாருங்க. வருஷம் நல்ல வளர்ச்சி காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் எங்களோட பேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி இருந்துச்சுங்க 2024. 2025 40 கோடி, 2026 106 கோடிங்க. கிட்டத்தட்ட 165% 2 வருஷத்துல வளர்ந்துருக்குன்னா பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நல்லாவும் வளர்ந்துட்டு வராங்க. அண்ட் எங்களோட டெப்ட் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு தான் வருது. 109 கோடி, 145 கோடி, இப்போ 167 கோடியில இருக்கு. பட் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தோம் வளர்ச்சி நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. 2 வருஷம் உங்களோட பேட் வந்து 106 கோடி. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஒரு நிறுவனம் ஐபிஓ வரதுக்கு முன்னாடி விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஆகணும், நல்ல வேல்யூ விற்கும் அப்படிங்கிற ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டேரக்டா கிளைண்ட்டுக்கு வந்து விற்பனை ஆகாத அந்த நகைகள்லாம் போய் கொடுக்குறது, அதாவது சேனல் சஃப்லிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணி எங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வி ஐபிஓ அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு காரணம் தில்லுமுல்லாம் கிடையாதுங்க, இவங்களோட இன்வென்ட்ரி வேல்யூ. ஸோ அப்படின்னா இவங்களோட கையிருப்புங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நகையை வந்து கிட்டத்தட்ட கோல்டோட ரேட் வந்து ஒரு 4000 5000 போது வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அது 7000. ஸோ ஒண்ணுமே பண்ணாமல் 2000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதான் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இது ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நகை கடைக்குமே இது வந்து இந்த இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அதிகமா இருக்குங்க. இதோட சேர்த்து எங்களோட வந்து ஜாய் அல்காஸ் இந்த மாதிரி கல்யாண் ஜுவல்லருக்கான விற்பனை ஆகிற அந்த இதுவுமே வால்யூமும் க்ரோத் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து அவங்களோட வளர்ச்சி வந்து 175% ஆகிருக்கு. இவங்க வந்து ஏதோ பெருசா விண்டோ ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணல, சேனல் சஃப்லிங்கும் பண்ணல, இது வந்து ப்ராப்பரா கரெக்டா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இவங்களோட RONW வந்து 50.94% இருக்குங்க. ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 50 ரூபா லாபம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட போட்டிகளை யாருன்னா ஸ்கை கோல்டு, சாந்தி கோல்டு, இவங்களை விடவே இவங்களோட RONW அதிகமா இருக்குங்க. ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா இந்த அசலைட் மாடல் தான் காரணம். இவங்க சொந்தம் எதுவுமே இல்லை, நகத்திலேயே இன்வெஸ்ட் பண்றகை வித்து அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களை பண்ண முடியுதுங்க. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் ஐபிஓ வராங்க, நம்ம பேசிக்கா எல்லா கம்பெனியும் கேட்கற கொஸ்டின் தான். ஸோ எங்களோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா 367 கோடிக்கு வந்து ஐபிஓ வராங்க. ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து 88 இருந்து 93 வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு லாட் 160 ஷேர் வாங்கணும். 1480 ரூபாய்க்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐபிஓட சைஸ் 367.18 கோடிங்க. இந்த 367.18 கோடியில 224 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 93 கோடி ஆஃபர் ஃபார் சேல். அண்ட் 93 கோடி நம்ம ஆஃபர் ஃபார் நிறைய பார்த்துருக்கோம். நவ் ஜெயின், காதிலால் ஜெயின், இவங்க 2 பேருமே 93 கோடி வந்து வித்துட்டு போறாங்க. ஸோ ஃபைனுங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, கம்பெனி வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க லாபம் பார்க்குறாங்க, நம்ம அதை பெருசாக குறை சொல்ல வேண்டாம். ஃப்ரெஷ் இஷ்யூக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 274 கோடியில் 158 கோடி வந்து கடன் அடைக்க யூஸ் பண்ண போறாங்க. நம்ம அவங்களோட கடன் கூட பார்த்தோம். கடன் கிட்டத்தட்ட அவங்க கையில இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 167 கோடி இருக்கு. இல்ல 158 கடன் அடைக்க போறாங்க. ஸோ கடன் ரொம்ப குறைய போகுதுங்க. 38 கோடி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து வச்சிருக்காங்க. பட் இவங்க அசட் லைட் மாடல் தான். பட் ஸ்டில் இவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது பாத்தீங்கன்னா இது ஒரு B2B பிசினஸ்ங்க. ஸோ ஜாய் அல்காஸ் வந்து ஒரு 100 கோடிக்கு இங்கிட்ட வந்து நகை கடன் வந்து இந்த மாதிரி டிசைன்ல வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா ஒரு 100 கோடி அவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. இவங்க 100 கோடி செலவு பண்ணி நகையை வாங்கி அந்த டிசைன் பண்ணி போய் ஜாய் அல்காஸ் கொடுக்கணும். அவங்க 60-90 எடுத்திருப்பாங்க நகையை வந்து எங்களுக்கு வந்து அந்த நகைக்கான அமௌண்ட் பே பண்றதுக்கு. இது வந்து லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன்ல அவங்க தேவைப்படுறவங்க தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அதுக்கு ஒரு 38 கோடி ஒர்க்கி இருக்காங்க. இது நம்ம தப்பா எடுக்க முடியாதுங்க. ஸோ டோட்டலா பார்க்கும்போது ஐபிஓ மட்டும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐபிஓட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ரூபாய் இருக்கு. ஸோ இதை 93 ரூபா கூட சேர்த்து பார்க்கும்போது இவங்களோட பி வந்து 10 இருக்குங்க. அண்ட் 10 பி அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான வேல்யூ தாங்க இருக்கு. ரொம்பவும் பெருசா வேல்யூ இருக்குல்ல, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, டீசென்டான வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஐபிஓ வந்து கடன் அடைக்க நிறைய அமௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வட்டி குறையும். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வட்டி குறையினால எங்களுக்கு ரெவன்யூ அதிகமாகும். அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் வந்து எங்கள் டெப்ட் ஈக்விட்டி வந்து 1.44 இப்போ 0.82 குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ வச்சு கடன் அடைக்கும் போது கடனே இல்லாமல் போயிடும். ஸோ இது ரொம்ப பெரிய குட் நியூஸ் தாங்க. ஸோ லாபம் அதிகமாக இருக்குது, நியாயமான பி ரேஷியோ வந்திருக்கு. பட் இது மட்டும் பத்தாதுங்க. இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி ரிஸ்க் இந்த கம்பெனியில் இருக்குங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, பீகார் இந்த மாதிரி வெறும் 5 இடத்துல மட்டும் தான் எங்களோட கம்பெனி இருக்கு. இதுல இருந்து மட்டுமே 67.84% ரெவன்யூ வருதுங்க. ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோங்க. திடீர்னு இந்த இடத்துல வந்து ஏதாவது அரசியல் காரணங்களாலோ இல்லை இயற்கை சூழ்நிலையாலோ ஆப்ரேட் பண்ண முடியலன்னா எங்களோட ரெவன்யூ வந்து பயங்கரமாக பாதிக்குங்க. இது வந்து ஒரு ஜியோகிராஃபிக் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. பட் அதை நமக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். வந்து உற்பத்தி அபாயம் இருக்குங்க. ஸோ 72 கார்கிகர்கள் மட்டும்தான் நம்பி இருக்காங்க. இன்கேஸ் அவங்க வந்து நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டாலோ இல்லை எங்களுக்கு அதிகமான சம்பளம் வேணும்னு கேட்டாலோ எங்களோட உற்பத்தி முக்கியமும் பாதிக்கப்பட சான்சஸ் இருக்கு. அண்ட் எங்களுக்கு நினைச்ச டைம்ல எங்களோட எஸ்எல்ஏ அக்ரிமெண்ட் படி எங்களோட கல்யாண் ஜுவல்லருக்கோ ஜுவல்ஸ்க்கோ கொடுக்க முடியலன்னா அவங்களோட நண்பகத்தன்மை இழக்க நேரிடும். அப்படி நண்பகத்தன்மை இழந்துட்டாங்கன்னா ஒரு நண்பகத்தன்மையை பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி நம்பி இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. என்னைக்குமே நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டா ஆன் டைம் உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னொரு ஆள் நம்பி நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயம் டிலே பண்ணாங்க டேரெக்டாக அது உங்களோட பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இதுவாக இருக்குங்க. அண்ட் லாஜிஸ்டிக் அபாயம் இருக்குங்க. லட்சக்கணக்கான அமௌண்ட்ல தங்கத்தை வாங்கி இவங்க ஃபேக்டரி வெளி ஃபேக்டரி கொண்டு போகணும், வெளி ஃபேக்டரி உள்ள கொண்டு வரணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாருங்களேன். திடீர்னு ஏதாவது கொள்ளையடிச்சு போயிட்டாங்க என்ன பண்றது? அண்ட் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க இன்சூரன்ஸ் எப்படி பண்ணி வச்சிருப்பாங்க, அமௌண்ட் வந்துடும், பட் நகையா வராது. அண்ட் நகையை வந்து குறிப்பிட்ட காலத்தில் அதிர்வு இப்படி செஞ்சு கொடுக்கலாம், நஷ்டம் இவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த ரிஸ்க்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பட் இந்த ரிஸ்க் எல்லாம் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம போகவும் கூடாது. ஏன்னா 100% ரிஸ்க் இல்லாத கம்பெனி எதுவுமே இல்லைங்க. அந்த ரிஸ்க் வந்து இந்த கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்றாங்க பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு B2B நகை விற்பனையில் ஒரு பெரிய வலுவான கம்பெனியாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ வலுவான கார்பரேட் வாடிக்கையாளர்களை வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா 125% 2 வருஷத்தில் வளர்ந்துருக்கு. ஆர்கானிக்காக தான் வளர்ந்துருக்கு. எந்த ஒரு ஃபேக்கும் அதில் இல்லை. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இருக்குங்க. அசட் லைட் மாடலாக இருக்கிறதுனால இவங்க வந்து அமௌண்ட் வந்துட்டே தான் இருக்கும் போது ஐபிஓ அமௌண்ட் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கடன் கட்டுறாங்க. அதனால எங்களோட பேட்டர்ன் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்து குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் தாங்க இருக்காங்க. 5 லொக்கேஷன் தான் இருக்காங்க. ஸோ லொக்கேஷன் கன்ஸ்டன்ட் கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் 100% வெளியாட்களே நம்பியிருக்காங்க நகை செய்யறதுக்கு. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது டிலே வந்தாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸை டேரெக்டாக பாதிக்கும். அதையும் நம்ம யோசிக்கணும். அப்புறம் தங்க விலை குறைஞ்சா கண்டிப்பாக எங்கள் லாபத்தில் பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இன்வென்ட்ரி வச்சிருப்பாங்க. இப்போ 7,000 நாங்கள் நகை வாங்கியிருக்காங்க, 6,000 போச்சு அப்படின்னா 1,000 ரூபாய் நஷ்டம் வெறும் இன்வென்ட்ரியிலே வருது. ஸோ அது இந்த கம்பெனியில் பெரிய நெகட்டிவாக இருக்குங்க. என்ன பொறுத்தவரை இந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஆல்ரெடி ஸ்கை கோல்டு வச்சிருக்கேன், அதுவும் ஒரு B2B தான். இவங்களும் அதோட வேல்யூஷன் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி இதை நான் வாங்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அப்ளை பண்ணுவேன், கிடைச்சா லாங் டைம் ட்ரை பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் லிஸ்டிங் கிடைக்காத கூட எனக்கு கொஞ்சம் ஒரு இந்த B2B பிஸ்னஸ் நகை ஜுவல்லர்ஸ்ல இருக்க கம்பெனி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அண்ட் இவங்க வந்து அசட் லைட்டாக வேற இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நகை வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. இப்போ மக்களோட ரசனை டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இருக்க நியூவாக வர பீப்புளுக்குலாம் ரொம்ப லைட்டான இந்த 18 கேரட் இல்லை 22 கேரட் தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ இவங்க பண்ணுறது இல்லாமல் ட்ரெடிஷ்னலான நகைகள் தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நகைகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபியூச்சரில் இவங்களோட கிளைண்ட் கேட்குற மாதிரி இவங்க வந்து மாற்றி பண்ணி கொடுப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த டிரான்சாக்ஷன் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வர இந்த மாதிரி புது B2Bல நிறைய கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவே அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டைலிஷாக நிறைய பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஊரெலாம் போட்டு இங்கே வளரணும். பொதுவாக B2B நிறுவனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க திடீர்னு ஏதாவது வந்தால் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகி இவங்க அதை வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த கம்பெனி சூப்பராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியாக மாறுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி 10-11 மார்க்கெட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க வேண்டிய கம்பெனியாக தான் மாறப்போகுது. கொஞ்சமாக இந்த கம்பெனி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.